ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்த திட்டமிட்ட போது அதற்கான முழு செலவையும் ஒரு செல்வந்தன் பொறுப்பெடுத்து சொன்னபடி செய்து முடித்தார். ஆனால் ஒரு நாள் கூட அந்த கூட்டங்களுக்கு அவர் வந்து கலந்து கொள்ளவில்லை. அவைகள் எப்படி நடந்தது என்று கூட பார்க்கவும் இல்லை. அதனால் கிடைத்த பலன் குறித்து அவருக்கு எவ்வித கரிசனையும் இல்லை. காரணம், இவற்றையெல்லாம் விசாரிப்பதற்கே அவருக்கு நேரமில்லை. அவரிடம் உள்ளதெல்லாம் ஏராளமான பணம் மட்டுமே. அந்த பணத்தை சம்பாதிக்கவே அவர் தனது நேரத்தை எல்லாம் செலவு செய்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்தந்த காலத்திற்குரியதை நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். இன்று அநேகருடைய பிரச்சனை நேரமில்லை என்பதே. நேரத்தை நாம் தான் கண்டுகொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதை விட்டு நேரம் நம்மை தேடியும் வராது, நமக்காக காத்தும் கிடக்காது. இன்று பிறருக்கு உதவி செய்வதற்காக பணத்தை அள்ளி கொடுக்க அநேகர் உண்டு. ஆனால் அந்த பிறரோடு நேரம் செலவிட யாரும் இல்லை. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அளவுக்கு மீறியே கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் பெற்றோருக்கு அவர்களோடு நேரம் செலவிட்டு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க நேரம் ஒதுக்க தெரியவில்லை. அதே போல காணிக்கை பணத்தையும் ஆலய பணிக்கு தேவையான யாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கின்ற பலர் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கவும், நேரம் எடுத்து ஜெபிக்கவும், வசனங்களை தியானிக்கவும் நேரம் ஒதுக்க தயாராக இல்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றவர் அதிகாலையில் இருட்டோடே மலை உச்சிக்கு சென்று பிதாவோடு ஜெபத்தில் நேரம் செலவழித்தார். இயேசுவுக்கே தியான வாழ்வுக்கு நேரம் ஒதுக்க முடியும் என்றால் நமக்கு ஏன் அது முடியாது? நமது முக்கியத்துவங்களை சரியாக ஒழுங்கு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நேரத்தை சரியாக கையாள முடியும். ஆண்டவரோடுள்ள தியான வாழ்வு மிகவும் முக்கியமானதாகும். அதை தளரவிட்டால் அது தேவனை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தளர செய்துவிடும். இயேசு அதில் உறுதியாயிருந்தார். சிலுவையிலும் வெற்றி சிறந்தார். அவருக்குள் நாமும் வெற்றி சிறக்க அவர் நடந்த பாதையில் நாமும் நடப்போமா?